இப்ப ஜென்டில்மேனா மாற போறேன். ஜக்கு ஜக்கு தி ஜென்டில்மேன். பாத்தியா ராஜு, முன்காலத்துல மனுஷங்களும் குரங்காதான் இருந்தாங்க. ஆமா ராஜு, என்னோட புது மிஷின் இத நிரூபிக்கும். இதுக்குள்ள போனா குரங்கு மனுஷனா மாறிடுமா? நான் இப்ப ஜென்டில்மேனா மாற போறேன். ஜக்கு ஜக்கு தி ஜென்டில்மேன். ஜக்கு ஜக்கு ஜென்டில்மேன். ஜக்கு ஜென்டில்மேனா மாறிட்டான். சூட்டு பூட்டெல்லாம் போட்டுக்கிட்டான். சூப்பர். ஜகு எங்க இருக்கானே தெரியல. அங்க பாருங்க. ஜகு ஜக்கு இல்ல, ஜக்கு தி ஜென்டில்மேன். ஜக்கு ஜென்டில்மேனா? அது எப்படி? டுமிகிக்கு அங்கிளோட மெஷின் காரணமா அதை உபயோகிக்க கூடாதுன்னு அவர் சொன்னாரே. ஓ யா, அந்த இயந்திரத்தை நான் உபயோகப்படுத்தாம இருந்தா அந்த இயந்திரம் துரு பிடிச்சு போயிடும். லட்டு சாப்பிடு ஜகு. பீமு ராஜுவும் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருந்தாங்க. நீ இல்லன்னு அவங்க லட்டு கூட சாப்பிடல. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஜென்டில்மேனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் தெரியுமா? யாரு கூடயும் அவனால சுத்திக்கிட்டே இருக்க முடியாது. நான் ஒரு பிஸி ஜென்டில்மேன். என்னது? நாங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜகு. ஜக்கு தி ஜென்டில்மேன் கூட நண்பரா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஜக்கு, உனக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஜக்கு ஜென்டில்மேனா மாறிட்டான். ஒரு குரங்கு ஜென்டில்மேன் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க தலைவா, டோலக்பூர்ல சரியான வேட்டைய நடத்தலாம். ஒரு குரங்கு ஜென்டில்மேனா? அடடடடடா, சர்க்கஸ்காரங்க இதுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்களே. ஜென்டில்மேன் குரங்கே, விடுங்க 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 ப்ளீஸ், என்ன விடுங்க, சொன்ன கேளு. பீம், ஜக்குவை விட்டுரு. முடியவே முடியாது. போய் இவனை பிடி. மறுபடியும் நான் மாறிட்டேன், நான் மாறிட்டேன். ஏ மை ஃப்ரெண்ட். ஏய் காளியா, வழிய விடு. என்ன பாக்குற? வாளை மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜக்கு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா என் அற்புதமான வாழை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம்.
வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாளை நான் அந்த ஃபார்முலால போட்டுடுவேன். அதுக்கப்புறமா பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜக்குவோட வாளை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜக்குவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வால் இல்லாத ஜக்குவா தான் இருக்கணுமா? வா வா வாலே, நான் உன்னை இது உள்ள பாட பாறேன். என் நண்பனோட வாளை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே என் நண்பன் கிட்டயோ அவன் வாள் கிட்டயோ விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஜக்கு, கண்ணை தர. முடியவே முடியாது. என் வால் எனக்கு வர வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன். ஜகு பாரு. என் வால் கிடைச்சிருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. எனக்கு வாலே கிடைச்சிருச்சு. நன்றி பீம். ஜாலியா ஆடலாம், எல்லாரும் கொண்டாடலாம். நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இங்கே சுத்திட்டு இருக்கலாமே. ஆனா ராஜு, நீ இன்னும் சின்ன பையன்தான், புரிஞ்சுதா? ஏதாவது வேலை வாங்கணும்னா மட்டும் என்ன பெரியவன்னு சொல்ற, ஆனா நான் ஏதாவது செய்யணும்னு சொன்னா மட்டும் நான் சின்ன பையன்னு சொல்றேன். இதெல்லாம் அநியாயம். 11 12 13. என்ன தப்பு தப்பா என்றீங்க? உங்களுக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாதா? காளியா, ஊரை இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானைக்குட்டி சொன்னது கேட்கலையா? மானம் போகுதே. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றிக்க வேணுமா? அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காசை கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம். நான் ஒரு பாடி பில்டர் ஆயிட்டேன். என்ன இப்படி ஆயிட்ட? வளரணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. ஆமா, பீம் எங்க போனா? இது என்னது? என்ன 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வெளியே விடுறீங்களா? ஏன் பீம் வெளியே நின்னுட்டு இருக்கான்? தாராளமா போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொற்காசை என் கையில வச்சுட்டு போ. என்ன? நீங்க அநியாயம் பண்றீங்க. என்ன இது? உன் இஷ்டப்படி தானே செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட. இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் அம்மாவை நான் கடத்தி வச்சிருக்கேன், அதுவும் இங்க இருந்தே. என்ன? எங்க அம்மாவை நீ கடத்தி வச்சிருக்கியா? புண்ணா?
ரொம்ப அலட்டிக்காத. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு பணமும் கிடைக்குது. உனக்கு சந்தேகமா இருக்கா? அதோ அங்க பாரு. யாரு யாரு இது யாரு? உங்களை வளர்த்து விட்டவன் நான் என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? உள்ளே அடங்கி கடங்க. உன் ஆட்டத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. இப்ப நீங்க எல்லாரும் இங்கே தான் இருக்க போறீங்க. அது ஒண்ணு. விளையாட்டு இன்னும் முடியல பீம். இப்ப நீ இதுக்கு பதில் சொல்லு. பீம், எதுக்காக இந்த மாதிரி பண்ண? எனக்கு அம்மா கிட்ட போகணும். அழாத செல்லம். சிறைச்சாலையில உனக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க. ஆனா அங்க உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க. வெற்றி! நான் நினைச்சது நடந்துடுச்சு. அட, அப்படி என்ன நடந்துருச்சு ப்ரொஃபசர் அங்கிள்? இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்களே. உள்ள வந்து பாருங்க. பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ப்ரொஃபசர் அங்கிள், ஆமா இது என்ன மிஷினே? இதுதான் என்னோட புதிய கண்டுபிடிப்பு. வாங்க, இதோட திறமை என்னன்னு பாருங்க. அடேங்கப்பா, லட்டு. பிரமாதம். ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. அம்மா இந்த மிஷினை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த மிஷினோட பட்டனை அழுத்தலாமா? எத்தனை தடவை அழுத்தினாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த மிஷின் வேலை செய்ய நிலக்கரி தேவை. நமக்கு இந்த மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நிறைய நிலக்கரி தேவையா இருக்கு. அப்படின்னா வாங்க, நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் இன்னும் கறி கொண்டு வரலாம். அப்பதான் வயிறு நிறைய லட்டு சாப்பிட முடியும். என்ன காப்பாத்துங்க.
பேய் வேஷமா போடுறீங்க? உங்க முகத்தறிய கிழிச்சிட்டேன். ஆனா பேய் வேஷம் போட்டுட்டு இவங்க எதுக்காக பயமுறுத்து? நிலக்கரிக்குள்ள வைரம் கிடைக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா வைரம் கரியில இருந்து தான் கிடைக்குது. வாவ், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்காக தான் அவங்க பேய் வேஷம் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். ஆஹா, டொண்டு நாட்டியோட லட்டுக்கு ஈடே இல்ல சுட்கி. இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனால தான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கா. உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டி என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ, அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? வாங்க, சண்டைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். நான் மாட்டிக்கிட்டேன். என்ன இப்ப நான் ஆக போறேன் அதிக பலசாலியா. காளியா இது வரைக்கும் வரலையே. பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த யானை ஏன் உங்க பின்னாடி வந்துச்சு? ஆமா, காளியா எங்க போனா? இது யானை இல்ல, நம்ம காளியா தான். நிச்சயமா இவன் என் சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிருக்கணும். பீம், அந்த யானை காளியாதான். அவனை தடுத்து நிறுத்தி வை. எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க. இந்த ஃபார்முலாவை முறியடிக்கிற வழி எனக்கு தெரியும். ப்ரொஃபசர் உன்னை குணமாக்கிடுவாரு. இந்தா, இத குடிச்சிட்டு காளியா. என்ன மன்னிச்சிடுங்க ப்ரொஃபசர். எனக்கு இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும். அதனாலதான் நான் உங்க சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிட்டேன். நடந்தது நடந்து போச்சு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமா போய் விளையாடுங்க. படிப்படியாக முன்னேறுகிறான். ஆபத்தில் சிக்கவும் போகிறான். ஏன்னா நான் வளர்க்கிற என்னோட கிராகன் உன்னோட சந்தோஷத்தை அழிச்சு உன்னை சாம்பலாக்க போகுது.
டிராகனின் எரிமலை. பீம் அங்க பாரு. அது கீச்சக். அப்புறம் கியான்பூரோட ரஞ்சியும் இருக்கான். அப்படின்னா ஹேரா எல்லா மாவீரர்களையும் இங்க கைது பண்ணி வச்சிருக்காளா? என்ன யோசிக்கிற பீம்? அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணலாம். வா ஜகு நில்லு. ரொம்ப நன்றி பீம். நண்பர்களே, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. நாங்க ஒளிஞ்சுக்க மாட்டோம், எதிர்த்து நிப்போம். நான் இங்க இருக்கேன். உங்களை எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். சீக்கிரம் விடுதலை பண்ணுங்க. இது என்ன? கீரல் விழறதுனால எல்லாருமே இப்ப நெருப்புல விழ போறாங்க. ராஜு, விட்டுறாதீங்க. எனக்கு என் கை வலிக்குது. கயிறை விட்டுறாத சுட்கி. என்னால முடியல. கிராக்கன், போதும், நிறுத்திக்கோ. நான் ஆசையா வளர்த்த டிராகனை அழிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை அழிக்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன். கோகா ராஜாவுடைய வாள் இதுக்கு அடியில தான் இருக்கு. இத நாம இங்க உபயோகப்படுத்தலாமா? உண்மையை சொல்லணும்னா இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா பீம், நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னால உனக்கு உதவி செய்ய முடிஞ்சது இல்ல. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. இவ்வளோ நாள் எனக்கு விசுவாசமா இருந்து வேலை பார்த்தான். ஆனா 2 நாள்லயே இவனை எனக்கு எதிரா செயல்பட வச்சிட்டியே. அதுதான் நட்புடைய விசேஷமே. அழிஞ்சு போ. ஏய் ருக்கஸ், ருக்கஸ், நட்பு, அன்பு, நேர்மை எல்லாம் பொய். இந்த உலகத்திலேயே மதிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், சக்தி. மந்திரத்தின் சக்தி, பொக்கிஷங்களின் சக்தி, அதிகாரத்தின் சக்தி. தப்பான வழியில கிடைச்சத நினைச்சு பெருமைப்படுறியே. ஆமா, இன்னமும் பெருமைப்படுவேன். ஏன்னா உன்னால என்ன அழிக்கவே முடியாது பீம். ஏன்னா என்ன யார் பகைச்சிக்க நினைச்சாலும் மன்னர் கோகாவை போல மண்ணுல புதைஞ்சிருவாங்க உயிரோட. புத்திசாலித்தனமா நடக்க முயற்சி பண்ண உன் நண்பர்களை இழந்துருவ. ராஜு, சுக்கி, ஜகு, ஒரு நிமிஷம் இரு. நான் இங்கதானே இருக்கேன். அவங்களெல்லாம் விட்டுரு.
சரி விட்டுடுறேன். இல்ல பீம் ரோகஸ், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ நீ மறுபடியும் வந்துட்டியா? முடிஞ்சது. பீமோட கதை இதோட முடிஞ்சது. இல்ல, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நாங்க எல்லா சவாலையும் ஜெயிச்சிட்டு தானே வந்திருக்கோம். கடைசியும் ஜெயிச்சிருக்கோம். கடைசி சவால் மன்னர் கோகாவோட வாளை பூமிக்கு அடியில இருந்து வெளியே எடுக்கணும். ஆனா அந்த வாள் பூமியில 1000 அடிக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கு. அதை எடுக்கவும் முடியாது, உங்களால தப்பிக்கவும் முடியாது. இவங்களை எதுவும் பண்ணாத. ஓஹோ, நீயும் மாவீரனா மாறிட்டியே. பீம் கூட இவ்வளவு நேரம் நான் இருந்தல்ல, அவனோட வீரம் கொஞ்சமாவது வராதா? அவன் பேரு கூட சொல்லாத. ஏன் அவன் திரும்ப வந்துருவான்னு உனக்கு பயமா இருக்கா? இது என்ன? இல்ல இல்ல, என்னால நம்ப முடியல. முடியாதுங்கிற வார்த்தையே எனக்கு தெரியாது. எதையும் முடிச்சு காட்டுவான் இந்த பீம். சபாஷ் பீம், மறுபடியும் டோலக்பூரை நீதான் ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்க. உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. ஆனா ஒரு விஷயம், நல்ல சூனியக்காரி உதவி இல்லைன்னா இது சாத்தியமே இல்ல. ஆமா மகாராஜா, சரியான நேரத்துல வந்து அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. நான் இருந்திருந்தா எனக்கு யாருடைய உதவியும் தேவைப்பட்டிருக்காது. தலைவா, உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சாப்பாடு சாப்பிட மட்டும் உங்களுக்கு யார் உதவியும் தேவைப்படாது. கரெக்டா? நீ என்னதான் சொல்ல வர? தலைவா, ஏய், டோலி என்ன சொன்னானோ அது கரெக்ட்டா தான சொன்னா? போன தடவை விருந்து நடக்கும்போது யாருக்கும் எதையும் கொடுக்காம எல்லாத்தையும் நீ தான் நமக்குன. பூனை குட்டிங்க கூட பாவம் அழுதுதுங்க. அதுக்கப்புறம் தலைவர் 2 நாளைக்கு நல்லா வயித்த பிடிச்சுக்கிட்டு படுத்து தூங்குனாரு. அவர் இன்னும் அதிகமா சாப்பிட்டு இருந்தா வயிறே வெடிச்சிருக்கும். மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம்? மகாராஜா, கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கார்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. டோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். இந்த சோளக்காட்டு பொம்மையால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பயமுறுத்துறியா? இப்ப நான் உங்க எல்லாரையும் எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இத பாரு பீம், இந்த பம்பரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே சுத்துது.
உன் பம்பரம் ரொம்ப சூப்பரா இருக்கு ராஜு. இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் அங்க பாரு. கெட்ட சூனியக்காரி நம்ம ஊரை தாக்கிட்டு இருக்கா. அவகிட்ட சோளக்காட்டு பொம்மையோடைய சேனையே இருக்கு. அங்கேயே நில்லு. இந்த முறை உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. போங்க, போய் அவனை அழிச்சிடுங்க. அவனது சக்தி இத பாரு பீம், கெட்ட சக்திய நல்ல சக்தியால தான் அழிக்க முடியும். அப்படி அழிச்சிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இந்த கதையால அதுங்கள அழிச்சிடு. அதுங்க மறுபடியும் உன்னை தாக்க வராது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்னால இத நம்பவே முடியல. இதுங்க இப்படி அழிஞ்சிடும்னு நினைச்சு பார்க்கல. நீ கொண்டு வந்த சேனைய நான் அழிச்சிட்டேன். இப்போ உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் உன்னை விட மாட்டேன். நான் நிச்சயமா திரும்ப வருவேன்.